மாப்ள டிராகன் படம் பார்த்துல படம் எப்படி சும்மா ஃபயரா இருந்துச்சா? நம்ம வாழ்க்கையே மயிற மாதிரி இருக்கு. இதுல டிராகன் ஃபயர் கீரன்ட்டு போட அந்த பக்கம். சொல்லு, உண்மையாதான் சொல்றேன். எங்களை சொல்லிட்டு நீ ஏதோ சொல்லிட்டு இருக்க. வேற சொல்றத கேளுடா. நான் ஒன்று சொல்கிறேன். ஸ்கூல் டைமில் ஒரு கதை சொன்னேன்ல, அதை அப்படியே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்னு இருக்கேன். நாங்கள் 2 பேரும் தான் பேசிட்டு இருக்கோம்ல, ஊடால இப்படி கதை சொல்றேன் அது சொல்றேன்னு கடுப்பேத்தாத சரியா? ஏன்னா இப்படி பேசுறீங்க? 2022ல கதையெல்லாம் சொன்னானா, 2023ல பூஜைலாம் போட்டானா, படம் பேர் வந்து ஜெர்சின்னு வேற வச்சான். சுடுபாடு வழங்கின மாதிரி தரல. சொல்றத கேளு, டிராகன் படம் மாதிரி எந்த படமுமே தமிழ் சினிமால வெளில வந்ததே இல்லை. படம்லாம் ஒன்றும் இல்லை, நார்மலான படமாக தான் இருக்கு. இப்படியே ஒரு 10 படம் எடுத்து திணிச்சிட்டாரு. இப்படியே பேசிட்டு இருந்தானே படம் என்ன பிச்சை கூட எடுக்க லாய்க்கலாம் போயிடுவேன். ஏன்டா பாண்டி? டே பாண்டி டே. என் பையன் அமல் பேசிட்டு இருக்கான். டேய், ரிசல்ட் எப்போ வருது? ஃப்ரைடே வருதுப்பா. உன்னோட எக்ஸாம் நம்பர் அனுப்பு, நான் ரிசல்ட் பார்க்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு எதுக்குப்பா சிரமம், நானே பார்த்து சொல்லிடுறேன்னுப்பா. சொல்றது மட்டும் பெரிய சிரிச்சுட்டா போ. ஹலோ டே, அவனை பற்றி தான் தெரியும்ல, அவன் ஒரு தற்கொலைன்னு. அவன் சொல்லிட்டான்னு கோச்சிக்கிட்டு வந்துட்டேன். கோச்சிட்டு வந்துடலாம். கோச்சிட்டவனுங்கள தாதிகன்ற வெறியோட வந்தேக்கல நானே. இந்த வருஷத்துக்கு செம்ம காமெடி. நான் கிளாஸ் ஒர்க் எழுத முடப்படுற நாயினி, நீ ஸ்டோரி எழுத போறியா? போன என்னதே வெண்ணையா? அப்படியே ஒரு 10 படம் எடுத்து திணிச்சிட்டாரு. இப்படியே பேசிட்டு இருந்தானே படம் என்ன பிச்சை கூட எடுக்க லாய்க்கலாம் போயிடுவேன். டேய், இது ஓகேவா இல்லை இன்னும் கொஞ்சம் போகுமா? இல்லைடா, இன்னும் கொஞ்சம் உள்ளே போய்க்கலாம். இந்த ஒரு சீன் எடுத்தால் நல்லா தான் இருக்கும். இங்கே கேமரா வச்சுக்கலாம். இங்கே இந்த கரெக்டாக இருக்குமா? கதை என்ன ப்ரோ? போமா பேசுகிற ஸ்டேயா, போமா வந்து வீடு பேச. என்ன ப்ரோ, எப்போ வரீங்க? ப்ரோ என்ன ப்ரோ இப்படி கடைசி எப்படி சொல்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ, வைங்க ப்ரோ. என்னடா ஆச்சு? ஷூட்டிங் ஒருத்தன் வரலையாமாடா. சரி விடு, சீன் வேணா வேற மாதிரி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கடைசி நேரத்தில் இப்போ சொல்கிறேன்.
பாண்டி ரிசல்ட் வந்துருச்சுடா. என்னடா சொல்கிற அதுக்குள்ள வந்துருச்சா? ஓ ரிஜிஸ்டர் நம்பர் சொல்கிறா. 242864. நீ 350. இன்னும் தப்புதா? 4 பேப்பர் அரிய இருக்கிறோம். போகலாம். அப்போ கற்று வர்றோம் எப்படி பார்த்துங்களா சார்? பார்த்துக்கலாமா போடா. நீ எவ்வளோக்கு 450. 20 எப்படி வாங்கினே? எவனையுமே நம்ப கூடாதா? நீ எவ்வளோ? நீ எவ்வளோ? 500. சரிடா நான் வீட்டுக்கு போகிறேன். எங்கள் அப்பா வேறு கத்துவார். அதான் ஷூட்டிங் முடிச்சுல படத்தை நீ ரிலீஸ் பண்ண தெரியா? பை. என்ன மாதிரி எடுத்து வச்சிருக்க? அந்த மாதிரி தானே எடுத்திருக்கேன். நல்ல மார்க் தானே எடுத்திருக்கேன். ஏன் திட்டுறீங்க? நல்ல மார்க்கு தான், ஆனால் மார்க் வேணுமே. மார்க் கட் ஆஃப் மார்க் பத்தாது. இன்ஜினியரிங் சேர்க்கணும்னா கவர்மெண்ட் இதில் வராது. மேனேஜ்மெண்ட் போடாத சேர்த்து விடணும். வச்சிருக்க காசு வச்சிருக்கிய நீயே? வைக்கிற பற்றி பேச வேணாம்ப்பா. கைமு கொடுக்கணும் பூரா சோபை. நான் யோசிச்சு சொல்றியா? அவங்க எது கண்டாங்க உங்களுக்கு தெரியாதா? எது கட்டாகும் உங்களுக்கு தெரியும், எது பிடிக்கும் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தான் தெரியும். இது என் லைஃப், நான் தான் டிசைட் பண்ணுவேன். என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்கு? என்னதாப்பா நான் படம் சரியா போலையா? உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும்டா, எல்லாமே தெரியும். நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்க என்னதான் தெரியும். உன் ஒப்பந்தம் நான் இந்தப்பா படம் சரியா போல. இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தேன். சும்மே ரொம்ப கஷ்டமா இருப்பா. மாதிரி. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்லாம் என்னப்பா, இன்னொரு படத்தை ட்ராப் பண்ணலான்னு இருக்கேன். படத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நல்லா உருப்பட வரையப்பா. இந்த படம் சரியா போகுன்னு ஃபீல் பண்ணாத. ஆகவே எடுத்த படம்னா 100 நாள் ஓடி 200 நாள் ஓடி ஹிட் அடிச்சு அவன் கோடி கோடி ஒன்றும் சம்பாதிக்கலை. எல்லாம் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. என்ன கஷ்டப்பட்டு இல்லை, கஷ்டப்பட்டதுக்கு இப்போ பலன் இல்லைன்னு சொல்கிற. இன்னும் கஷ்டப்படு, கண்டிப்பாக முயற்சி பண்ணு. ஒரு நாள் நீ ஜெயிப்ப. இந்த உலகமே உன்னை பார்ப்போம், ஒரு டைரக்டராக பார்க்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. உனக்கு இருந்தால் முயற்சி பண்ணு. அப்போ நான் இருக்கு. ஒரு நிமிஷம். கேமரா நம்மளோட ஏனிக்கு என்னோட முதல் படி ஃப்ரீயா விடுறா. அது எங்கள் அப்பா சொன்ன மாதிரி இன்னும் இந்த வெற்றிக்காக நான் எவ்வளோ நாள் வேணால் ஓடுவேன். ஏன்னா என் ஃபேமிலியை நம்புகிறாங்க, அவங்க என் கூட இருக்காங்க. எனக்கு அது போதும். சும்மாவா சொல்கிறாங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு. எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், ஆனால் என்னோடய கனவு இதுதான். ஸோ ஃபைனலி நான் தான் இல்லை சீனிஸ்ட்.